எனக்கு இதெல்லாம் வேணும் சாமி அப்படின்னு ஒரு 3 விஷயம் கேட்கணும்னா என்னென்ன கேட்பீங்க ரெண்டு பேரும்? இப்போ உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு சூப்பர் பவர் தரப்போகிறேன். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் 2 பேரும் டீச்சராக மாற போகிறீங்க. அப்படி மாறினா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணி ஹாப்பியாக இருப்பீங்க டீச்சராக மாறி? நல்லா இதை விட நல்ல ஸ்டூடியோ வந்து வைக்கணும். இதுலயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தஞ்சாவூர், அங்கதான் அதிகமான இயற்கை இருக்கு. இவனுங்க 2 பேரும் போன 2 இடத்த வச்சுட்டு இதுதான் இயற்கைன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. வேனுக்குள்ள போனா எனக்கு சாப்பாடு, எனக்கு சுச்சு வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? பாத்ரூம் கட்டின மாதிரி ஒரு வேன், பாத்ரூம் கட்டின மாதிரி வேன் இல்லாம சாப்பாடு அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிலன் நவிலனோட மழலை பேச்சை மிஸ் பண்றோம், அவங்க கிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கூப்பிட்டு ரேண்டமா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறோம். ஸோ இந்த வீடியோல நிலன் நவிலன் கிட்ட கியூட்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறோம். அதுக்கு அவங்க எவ்வளோ கியூட்டா ஆன்சர் பண்றாங்கன்றதான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உன் பேர் என்ன? நிலன். உன் பேர் என்ன? நவிலன். ஓகே, இப்போ சாமி வந்து உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு வரம் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு இதெல்லாம் வேணும் சாமி அப்படின்னு ஒரு 3 விஷயம் கேட்கணும்னா என்னென்ன கேட்பீங்க 2 பேரும்? கெட்டவங்களுக்குலாம் கெட்டதே நடக்கணும், நல்லவங்களுக்கு மட்டும் நல்லதே நடக்கணும். அப்படியே ஆகட்டும் ஆகட்டும். டேய், இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாம்டா. நம்பர் 1. நம்பர் 2? நம்பர் 2 வந்து சாமி என்னை நல்லா பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தையே நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வண்டி ஓட்டணும். நீயா? அப்புறம் 3வது இன்னும் ஒன்று இருக்கு பாக்கி. யோசிச்சு வை, நான் நிலன்ட்ட போயிட்டு வரேன். நீ சொல்லு 3 விஷயம் சாமி கிட்ட எனக்கு இது வேணும்னா நீ என்ன கேட்ப? நான் யார்கிட்டயும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் நல்ல பையனாக இருக்கணும். அப்புறம் செகண்ட்? நான் ரொம்ப குட் பாயாக இருக்கணும். தப்பு பண்ணேன்னா கண்டிக்கணும். தப்பு பண்ணால் உன்னை கடவுள் தண்டிக்கணும். ஓ, என்ன மாதிரி தண்டனை இதா இருக்கா? ஏதாச்சும் சும்மா அடிக்கிறது அந்த மாதிரி. தேர்டு, எனக்கு பேட் ஃபுட்டே தரக்கூடாது, குட் ஃபுட் மட்டும் தரணும். ஓ மை காட், எவ்வளோ நல்ல குழந்தைய நாங்கள் 2 பேரும் வளர்த்துருக்கோம். லாஸ்ட் விஷயம், நானும் இப்போ குட் ஃபுட் தான் சாப்பிடணும், பேட் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது. கெட்டவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணுன்னா எனக்கு தண்டிக்கணும், நல்லா ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நல்லா இதை விட நல்ல ஸ்டூடியோ வந்து வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? மூக்குத்தி அம்மன் படத்துல ஒரு டைலாக் வரும். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கேட்பாரு, சாமி வரம் கேட்டா என்ன சொல்லணும்னா, 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலியே சேர்ந்து ஒரே மாதிரி அடுக்கடுக்கா டைலாக் பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டைலாக்லாம் பேசுறாங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நீங்க டீச்சரா மாறுனீங்கன்னா ஒரு ரூல் போடலாம்னா என்ன ரூல் போடுவீங்க உங்க ஸ்கூலுக்கு? ஒரு ரூல்ஸும் போட மாட்டா, அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விட்டுருவோம். ஸோ ஒரு ரூலும் போட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவாங்களாம். உனக்கு? அவங்கள நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் ஸ்கூல் ரூல் பேட் ஃபுட் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுவேன் நீ? நான் வந்து பேட் ஃபுட் எடுத்துட்டு வர விட மாட்டேன், குட் ஃபுட் தான் அலோவ் பண்ணுவேன். சரி, ஓகே. நானும் பேட் ஃபுட் எடுத்துட்டு வர அலோவ் பண்ண மாட்டேன், குட் ஃபுட்னா அலோவ் பண்ணுவேன். அலோவ் பண்ணுவேன்னு பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நான் வெளியில நான் ஒரு செக்யூரிட்டி இதுவும் போட்டுருவேன். பேட் ஃபுட் கொண்டு வந்தாங்கன்னா இல்லை அலாரம் அடிக்கும், நான் பேட் ஃபுட் எடுத்து வெளியில வச்சிருவேன். பாத்தீங்கல்ல, அலாரம் அடிக்குமாமே. சாச்சா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், செக் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா அவங்க 2 பேருக்கும் ஃபோனை கொடுத்து என்ன வேணால் பண்ணிக்கிங்கடா, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் ஃபோனில் பண்ணுவீங்க? நான் வீடியோ கேம் விளையாடுவேன், புதுசாக கேமெல்லாம் டவுன்லோட் பண்ணி கேம் மட்டும்தான் விளையாடுவேன். யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்கவே மாட்டேன், நீதி கதைகள் பார்ப்பேன். நீதி கதைகள் பார்ப்பேன். நீனு? நான் வந்து ஃபோனை பாதினேன் கேம் விளையாடுவேன், பாதினேன் நீதி கதைகள் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவேன், மறுபடியும் அதே பண்ணுவேன். இப்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிக்கிறோம். இப்போ ஃபுல் டே இந்த ஃபோனே உனக்கு தான் அப்படின்னு நான் கொடுத்துட்டா உனக்கு அது போர் அடிக்குமா போர் அடிக்காதா? எனக்கு அது தெரியணும். போர் அடிக்கும். அடிக்குமா? எப்படி போர் அடிக்கும்னு நினைக்கிறேன்? நீ தான் அதை பார்த்துட்டே இருக்கியே.
ஆமாம், ஆனாலும் அதில் வர வீடியோஸ் எனக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும், இயற்கையை தான் பார்க்கணும்னு தோணும். இயற்கையை பார்க்கணும்னு தோணும். எப்பா ஃபோன் பார்த்தா இயற்கையை பார்க்கணும்னு தோணும், இயற்கையை பார்த்தா ஃபோன் பார்க்கணும். ஓகே. உனக்கு இயற்கையை பார்த்தா அதே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். ஃபோனை பார்த்தா எனக்கு கொஞ்ச நேரம் தான் பார்க்கணும். எனக்கும் இயற்கையை பார்த்தா பார்த்துனே இருக்கணும்னு தோணும். ஃபோனை பார்த்தா பாதி நேரத்துல எனக்கு ஃபோன் பார்க்கவே மாட்டேன். ஃபோன் பார்க்கணும். சரி, இயற்கைனா என்ன, அது எங்கே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைங்களேன் கொஞ்சம். சொல்லு. அது காட்டில் இருக்கும். நம்ம காட்டுக்குள்ளே வேனில் டூர் போனால் பார்க்கலாம். காட்டுக்குள்ளே அனிமல்ஸ்லாம் இருக்குமே. நம்ம வேனுக்குள்ளே சேஃப்டியாக தானே உட்காந்துருக்கோம். வேனுக்குள்ளே போனால் எனக்கு சாப்பாடு, எனக்கு சுச்சு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அங்கேயும் பாத்ரூம் கட்டின மாதிரி ஒரு வேன் பாத்ரூம் கட்டுற மாதிரி வேன் எடுத்துலாமா? சாப்பாடு அப்படியே எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாமா? கேரவேனை சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவேம்மா? இயற்கைனா என்ன உன்னை பொறுத்த வரைக்கும்? இயற்கைனா ஏரு ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்கும். எல்லாமே பழத்தை நம்ம மரத்திலே பறித்து சாப்பிட்றது. இப்போ என்ன வேற உலகத்துலயா இருக்கீங்க? இப்பயும் காத்து வருது, பழத்தை மரத்துலேருந்து தான் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன வித்தியாசமா என்னமோ சொல்றீங்க? ஆனால் நம்ம தஞ்சாவூர்லாம் போனோம், கோயம்புத்தூர்லாம் போனோம்னா அங்கே இயற்கையே கிடைக்காதுல்ல. கோயம்புத்தூர்ல இயற்கை இல்லையா? கோயம்புத்தூர் மக்களே, உங்க ஊர்ல இயற்கை இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தஞ்சாவூர். அங்கதான் அதிகமான இயற்கை இருக்கு. செகண்ட் பிளேஸ் தான் கோயம்புத்தூர். அங்கேயும் நல்லா ஆக்சிஜன் தான் இருக்கு. பிளேஸ் வந்து இந்தியா. ஓகே, இவனுங்க 2 பேரும் போன 2 இடத்த வச்சுட்டு இதுதான் இயற்கைன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கவா? அம்மா ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறீங்களா, அப்பா ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறீங்களா? அப்பா. உனக்கு அப்பா. ஏன்? ஏன்னா அப்பா தான் எங்களை டெய்லி திட்டுவாங்க, டெய்லி அடிப்பாங்க. ஒன்றுமா? அப்பா வந்து என்ன ஒரு சில டைம்ஸ் கூட ஃபன்னாக ஜாலியாக இருப்பாங்க. சில டைம்ஸ் நான் ஏதாவது சின்ன தப்பானேன்னா கொஞ்சமாக திட்டுவாங்க. அதனால எனக்கும் அப்பா தான். அப்பா வந்து என் டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் சொன்னேன். டெய்லி ஃபன்னாக தான் இருப்பாங்க, திட்டவே மாட்டாங்க. இப்போதான் சொன்னேன் ஏதோ டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்கலாம் வாக்குமூலம் கொடுத்தேன். சும்மா தான் சொன்னேன். சும்மா தான் சொல்லுவியா நீ? அப்போ நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்பக்கூடாதா? இவ்வளோ நாள் நான் என்ன தெரியுமா நினச்சிருந்தேன், நிலன் நவிலன் அப்படின்னா ரொம்ப க்யூட்டான பசங்க, வாயிலேருந்து பொய்யே வராது. நான் உண்மையை தான் சொன்னேன். நீயும் உண்மையை தான் சொன்ன. சரி, 2 பேரும் உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, பிரச்சனை கிடையாது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இப்போ உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு சூப்பர் பவர் தரப்போகிறேன். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் 2 பேரும் டீச்சராக மாற போகிறீங்க. அப்படி மாறினா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்னலாம் பண்ணி ஹாப்பியாக இருப்பீங்க டீச்சராக மாறி? யார் சொல்ல போகிறீங்க ஃபஸ்ட்டு? நான் எல்லாரையும் ரொம்ப கேராக பார்ப்பேன், அவங்கள திட்டவே மாட்டேன். நான் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன், அவங்களுக்கு திட்டவும் மாட்டேன். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சொல்லுவேன், திட்டவும் மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன். ஏன் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸெல்லாம் உங்களை திட்டுறாங்களா? அப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டீச்சராக மாதிரி உங்கள் மிஸ் மாதிரி இருக்க போகிறீங்க. ஆமாம். உங்கள் 2 பேருக்கு பிடிச்ச மிஸ் பேர் என்ன? கவிதா மேம். கவிதா மேமா? ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன பண்ணுவாங்க உங்க 2 பேரும்? அவங்க தான் எங்களை அடிக்காமல் இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக பார்த்துப்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஓகே. அவங்க எல்லா மேமும் திட்டுவாங்க, அவங்க மட்டும் திட்டவே மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோன்னா திட்ட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு. ஓகே, சரி, உங்கள் 2 பேருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? கதிரன் இந்த மாதம் வரப்போகிறான், வந்து உங்கள் 2 பேரோடையும் விளையாட போகிறான். ஸோ இதே மாதிரி நிலன் நவிலன்ட்ட நாங்கள் நிறைய க்யூட்டாக கொஷின் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அது என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். இந்த பாச போராட்டத்தை என்னால் பார்க்கவே முடியல. மீண்டும் ஒரு அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாய். தேங்க்யூடா. என்ன சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன்டா, சேர்த்துக்கிட்டீங்கடா. தேங்க்யூடா.